நீ சொல்லுமா, அப்படிது நல்லா இருக்கா இல்ல அக்காவோட ஆப்சார் நல்லா இருக்கா? ரெண்டு பேருமே அழகா தேவதை மாதிரி இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு திருஷ்டி சுத்தி பொண்ணும். அப்படியாமா? அம்புட்டு அழகா இருக்கேன் நானு. ஜோதி அம்மா ரெண்டு பேரும் தான் சேர்த்து சொன்னாங்க. இருந்தாலும் நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன். பாத்தியில அப்படியே பளிச்சுன்னு போட்டிருக்கேன். நீ ஆனா டல்லா போட்டிருக்க. சரி அதை விடுங்கடி. ரெண்டு பேரும் அடிச்சுக்குவீங்க போட்டுக்கிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணுங்க பேசணும். ஏன் உனக்கு ஃபோன் பண்ண தெரியாதா? எப்ப பார்த்தாலும் நாங்க தான் ஃபோன் பண்ணி தரணுமோ? போமே நீ தானே ஃபோன் பண்ணி கொடுப்ப. நான் கேட்கறேன். நல்லா பிஸியா இருக்கோமா? நாங்க போட்டோ ஷூட்லாம் இருக்கணும். ஏக்கா? ஆமா ஆமா, நாளை எங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. அதே நாளைக்கு பாத்துக்கலாமா? ஆவுண்டி அம்மாச்சி, நான் ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கோம். அதான் எங்களை ஏமா புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு செல்லெல்லாம் நோண்ட தெரியாதா? அதனாலதான் உங்கள்ட்ட கேக்குறேன். வாய் மட்டும் நல்லா பேசுவ நீ. ஜோதி அடி வாங்க போற நீ. அப்புறம் இடக்க முடக்கா பேசுனா எனக்கு கோவம் வராதா? போங்கடி போங்க. வேணா எங்கிட்ட டிமிக்கி காமிக்கலாம். என்கிட்ட வந்துதானே ஆகணும். பாத்துக்கிறேன் விடு. பேங்களை நல்லா பாத்துக்கோ. ஏண்டி அம்மா வம்பளுக்குற? ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னா குடு. தேவையில்லாதெல்லாம் பேசாத. யாரு சுவாதிக்கு கூட புரியுது. நீ இருக்கி அறந்தவாளு. நீ ஏண்ட கொடுமா, நான் ஃபோன் பண்ணி தரேன். சரிடா. யாரும் ஃபோன் பண்ண வேணாம், நானே நேரில் வந்துட்டேன். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பிக்கப் பண்ண சொல்லிருப்பேல. இதான் உங்களுக்கு கலைச்சலு. அதான் நானே வந்துட்டேன். இருந்தாலும் கிளம்புறப்போ ஒரு ஃபோன் பண்றது இல்லையா எனக்கு? அம்மாச்சி இப்பெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது பாத்துக்கோ. சரிடா. ஏத்திமா ஜோதி நல்லா இருக்கியா? சாதிமா நல்லா இருக்கியாமா? ஜோதியா? சரி ஜோதின்னு அப்பையில இருந்து உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து இப்போ வரைக்கும் ஜோதி ஜோதின்னு தான் கூப்பிடுற. பரவாயில்ல விடுடி. ஆச்சி ஆசையா நம்மளை கூப்பிடுது. அதையே நீ கூட சொல்லிட்டு இருக்க. கூட பாரு என் பெரிய பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இதான் சரியான என்ன அருந்தவாளா? ஆமா ஆமா. என்ன ரெண்டு பேத்துக்குள்ளே கண்ணுக்கு குளிரா சூப்பரா இருக்கீங்க. ஆஃப் சாரி போட்டிருக்கீங்க. ஆச்சி ஆஃப் சாரி ஏதோ ஒண்ணு. திருச்சி சுத்தி பொண்ணு ரெண்டு பேத்திகளுக்கும். நானே அதேதாம்மா சொன்னேன். ரெண்டு பொண்ணுங்களே இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பெரியவ ரொம்ப அழகா இருக்கா. என்ன அம்மாச்சி ஊர்ல இருந்து வந்து என்ன வம்பளுக்குன்னு நினைக்கிறியா? முன்னாடி போடாம வந்துட்டியா? என்னெல்லாம் பார்த்தா கண்ணு தரலையா உனக்கு? ஏண்டி பாப்பா? இருந்தாலும் மூத்த பிள்ளை அழகா இருக்கு. தேங்க்ஸ் மாச்சி. இந்த பாரு மாச்சி, நீ வந்த உடனே நான் தான் வான்னு கூப்பிட்டேன். நீ வாயே திறக்கல. சப்போர்ட் பண்றியா நீ? இல்லடா, பெரிய பேத்திக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். நான் கண் குளிர பாக்கணும். அதான் துணையும் எனக்கு அப்படியே மனப்பொண்ணு மாதிரி இருக்கு. அது அக்காவா? ஆமாத்தா. இப்ப நானு நீ எப்பவுமே சின்ன பிள்ளைதான். சின்ன பிள்ளையா? 2வது 1வது படிக்கிறேன். போது விடுடி. வந்ததுல இருந்து அம்மாச்சியை ஓட்டிக்கிட்டே இருக்க. சொன்னா உனக்கு தெரியும். அம்மாச்சி ஒன்னே தானே அழகா இருக்க அழகா இருக்கேன்னு சொல்லுது. பார்த்து ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது. தங்கச்சி நீயும் அழகா தாண்டி இருக்க. அப்படியாக்கா? ரொம்ப அழகா இருக்கேன் நானு. என்னை விட நீ தான் அழகா இருக்க. அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் சின்னவளுக்கே கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். என்ன மாச்சி? ஃபர்ஸ்ட் அக்காக்கு தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு. இருமா, அவளுக்கு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. வாமா வந்து உட்காரு. இல்ல நின்னுட்டே இருக்க. காலை வலிக்குதா இல்லையா உனக்கு? இல்லத்தா, உங்களை எல்லாம் பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரிம்மா, உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கிளார மல்லிகாமாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கத்தா. வரும்போது மல்லிகாமாவே கூட்டிட்டு வர வேண்டியதானே? சொல்லி பார்த்தேன். வாடி எங்க பொண்ணு வீட்டுக்கு போலாம், போய் சுத்தி பார்க்கலான்ட்டு. எப்படிடியா வருவா? வீட்டுல மருமகளா இருக்கா, விடுவாளாவ? ஆமா அதுவும் சரிதான். சரிம்மா உட்காருமா, காப்பி டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாம் எதுவும் வேணாத்தா, உட்காருங்கம்மா. செத்த நேரம் அப்படியே சிரிச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்கலாம். அம்மாச்சி சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். எதனா திரையரங்கம்மா? எங்கடி சொல்ற? திரையரங்கம்மா? ஏதோ வாயில வந்துருச்சுக்கா, உளறிட்டேன் அம்மாச்சிட்ட. சரி சரி அது இருக்கட்டும். போய் 2 பேர் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு சுடிதார போட்டுட்டு வாங்க, இல்ல நைட்டி போட்டுட்டு வாங்க. விநாயகர் சதுர்த்தியில எல்லாரும் கொடுக்கட்ட சொல்லுவோம். இன்னைக்கு ஃபுல்லா இந்த ட்ரெஸ்ஸோட தான் இருப்போம். கொடுக்கட்ட சொல்ற டியூட்டி எல்லாம் உன்னோடது. அம்மாச்சி இருந்துச்சுல, 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. அது 2 பேரும் சேர்ந்து செய்யறதா? அக்காவும் தங்கச்சி என்ன பண்றீங்களாக்கும்? அடி அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிம்மா நான் வரேன். நீ மட்டும் போன அவ்வளவுதான், உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இருக்கா இந்த அம்மாச்சி இருந்துச்சுல, அதான் பக்குவமா சூப்பரா செய்யும். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா செய்வேன்டா. நானும் நல்லா சூப்பரா செய்வேன். நான் சுதாக்கு கத்து கொடுத்தேன். அப்புறம் என்ன, அம்மாச்சி தான் சொல்லிடுச்சு சூப்பரா செய்வேன்ட்டு. செய்ய ஆரம்பிங்கம்மா 2 பேரும். அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்ல வேற. பொண்ணு கத்துக்காதீங்க 2 பேரும். நான் பேசுறத மட்டும் வாய்க்கிலேயே பேசுங்க. அம்மாச்சி ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கு. ஆளுங்க எல்லாம் வலிக்காதா? சொல்லு பாப்போம். சத்த உதவி பண்ணுவீங்களா? 2 பேரும் நான் செல்ல தான் நோண்ட போறீங்க. அப்புறம் என்ன, இங்கிட்ட ஒரு செல்ஃபி அங்கிட்ட ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு அலப்பறை வேற கொடுப்பீங்க. ஒண்ணு வேணாம் வாங்கடி. இதுத்தா பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணட்டும். பாரு அம்மாச்சி இங்கிலீஷ்லாம் பேசுது. 2 சில வார்த்தை வரும்டா. பிள்ளைங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு ஜாலியா இருக்கட்டும்டா. அதான் அம்மா வந்துட்டேல, நான் செஞ்சு தரேன். சரிம்மா. சம்மந்தி எல்லாம் எப்படிமா இருக்காங்க? கேட்ட உடனே பரவாயில்லம்மா, போய் பாத்துட்டு வரலாமாமா? வேண்டாம், நாளைக்கு வேணா போயிட்டு வரலாம். கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து கொடுத்தோன்னா அவர் நல்லா சாப்பிடுவார்ல. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா. என்ன 1 2 மட்டும் சாப்பிடலாம் அவ்வளவுதான். சரிம்மா. போறச்ச சம்மந்திக்கு கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு போவோம். சரிம்மா. மாப்பிள்ள எங்க காணோம்? நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அவர் வர டைம் தாமா. அதிர்த்தி விழானால கடையில கும்பலா இருக்கோன்னு தெரியல. சச்சோ, மாப்பிள்ள மட்டும் தானே ஒத்தையா கடையில இருக்காரு. ஆமாமா, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு எனக்கு. முன்ன மாமா தான் மாத்திட்டு இருந்தாரு. வேற மாமா ரெஸ்ட் எடுக்கிறாருல. இதுதான் ஒரு 2 மாசம் 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் கடைக்கு வந்துட்டா மாப்பிளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும்ல. அதேதாமா நானே நினைச்சிட்டு இருக்கேன். சரிதா, வா போய் கொழுக்கட்டைக்கு மாவு பிணைவோம். மாவெல்லாம் இடிச்சு வச்சிட்டியா? கொழுக்கட்டை மாவெல்லாம் இடிச்சு வேக வச்சு வச்சிட்டேமா. சரி, புடி கொழுக்கட்டையும் பூர்ண கொழுக்கட்டையும் செய்யலாமா? சரிம்மா.
பாசிப்பருப்புலாம் வேக வச்சிருக்கியா? பாசிப்பருப்பா அதெல்லாம் குக்கர்ல வச்சா வெந்துரும். ஐயா குக்கர்ல எல்லாம் வேண்டாமா. எக்ஸால ஒரு கொதி வந்துச்சுன்னா பாசிப்பருப்பு வெந்துற போகுது. குக்கர்ல குழஞ்சிரும்டா. சரிம்மா எப்படி வேணா செஞ்சுக்கலாம் வா. சரிதா. வந்ததுல இருந்து ஒண்ணுமே கொடுக்கல நானு. ஆமா சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போட்டு தரேன். சரிதா. சி 10 நாளைக்கு இங்க இருக்கிற மாதிரி தானே வந்த? ஆமாடா. பாரு துணிமணிலாம் நிறைய எடுத்துட்டு வந்துட்டேன். ஏசல தான் நிறைய இருக்குல்ல, கட்டிக்க வேண்டியதானே. அங்க இருந்து அம்மா இதை வேற தூக்கிட்டு வந்திருக்கியாக்கும். ஜாக்கெட்ல பத்தாதுலம்மா. ஆமா ஆமா பரவாயில்லடா. புடவையும் சேர்த்து எடுத்து வந்திருக்கேன். இந்த புடவை கட்டாத புடவையா இருந்துச்சு. சரி அதை உனக்கு கொடுக்கலான்ட்டு எடுத்து வந்திருக்கேன். அம்மாக்கு பீரல் ஃபுல்லா புடவை அடுக்கி இருக்கு. நீவே 2 புடவை எடுத்து வந்திருக்கியாக்கும். பீரல் ஃபுல்லா உன் துணியை காணாமா? 2 பீரல் ஆளுக்கு ஒவ்வொரு துணிமணி அடுக்கி வச்சிருக்கீங்க. ஏன் மட்டும் இப்படி சொல்லுவாங்க? விடுமா, அவ ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருப்பா. அதை நினைச்சு நீ இது பண்ணிட்டு இருக்காத. நீ முத கொழுக்கட்டை போடுவா வாமா. தா வேணாத்தா நான் போட்டுக்கிறேன் விடுத்தா. சரி மாச்சி இருந்தாலும் உனக்கு தானே பேத்திங்களுக்கு நான் சூடா செஞ்சு தரேன். நல்லா சாப்பிடுங்கத்தா. அம்மாச்சி இந்த வீட்டை விட்டு போங்காட்டியும் 2 பேத்திக்கு 2 கிலோ ஏறி இருக்கணுமா? ஆமா நாங்களே உடம்ப குறைக்கணும் இருக்கோம். 2 கிலோ ஏறணுமா? என்ன மாச்சி நீ வேற. சரி சரி மாசம் மாசம் பேசிட்டு இருக்காம 2 பேரும் வெள்ளத்தையாவது உடச்சு கொடுங்க வாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன்ட்ட கூப்பிடாதமா நீ கிச்சனுக்கு லீவுன்ட்டு. சரி விடுத்தா வாத்தா போல ஆரம்ப. இருக்கட்டும் இருக்கட்டும். இருக்குல்ல 2 பேருக்கு வெளுத்துதான். அப்பாட்ட சொன்னா அவ்வளவுதான் உனக்கு வெளுத்து விழுந்துரும். ஏன்டி நீ வேற. வாமா இங்க இருந்தா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நம்மளதான் அம்புல் பழக நம்ம உள்ளார போலாம். சரிதா போடுங்கடி 2 பேரும். சிங்குச்சான்னு தாவணியை போட்டுட்டு புதுசா போட்டுட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரிம்மா போய் செய் போ. எல்லாம் சொன்னா நாங்கன்னா பயந்துருவோம்னு நினைச்சியா? எல்லாம் மிரட்டினே நினைச்சுக்கோ. அப்பா வந்தானே அப்படியே சொல்லி விட்டுருவோம். நீ என்னை மிரட்டே நினைச்சுக்கோ. எங்க அம்மாட்ட நான் உன்னை சொல்லிடுவேன். நீ இப்ப சொல்லு யார் பக்கம்? அம்மா பக்கமா இல்ல எங்க பக்கமா? 2 பேர் பக்கமும் தாண்டா. பாத்தியா அம்மாச்சியே சொல்லிருச்சு. எது சொன்னாலும் அம்மாச்சி எங்களுக்கு திட்டாது. போ போ சட்டு போட்டுனே கொழுக்கட்டை சுடு. உங்களுக்கு வயிறெல்லாம் கப கமன்னு பசிக்குது. அதுலதானே நெய் தோசை ஊத்தி கொடுத்தேன் உங்களுக்கு. ஏன்னா கப கமன்னு பசிக்குது உனக்கு. நான் லேட்டாவே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கெல்லாம் பசிக்கல. எனக்கு ஆனா ரொம்ப பசிக்குதே. பேசுனீங்களா கல கல கலன்னு. நான் ரொம்ப பசிக்குது. இதுவோ சீக்கிரம் செஞ்சு வை எல்லாத்தையும். செஞ்சு வைக்கிறேன். 2 பேர் நவுருங்க. போய் கொழுக்கட்டை செய்யணும்ல. டச் பண்ணாம போ அப்படியே. புது ட்ரெஸ் தொட்டினா அழுக்காயிரும். ரொம்ப ஓவரா பண்ணாதடி. ஆமா ஆமா பண்ற அலப்பறையில தாங்க முடியல. நீ வாமா நம்ம போலாம் உள்ளார. என்ன ஏதாவது பேசிட்டுதான் இருப்பாங்க இவளுங்க. சரிதா. புஷ்பா புஷ்பா சொல்லுங்க என்ன வேணும்? தண்ணி வேணுமா இல்ல டீ போட்டு எடுத்து விட்டுமா? இல்ல வேற எதுவும் வேணுமா? என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாளு? புதன்கிழமை. புதன்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தி. ஆமால நான் மறந்துட்டேன். வருஷம் விநாயகர் சதுர்த்தியை சூப்பரா கொண்டாடினேன். சூப்பரா கொழுக்கட்டை செஞ்சு கரப்பொங்கல் பொரி சுண்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். சரி சரி அது இருக்கட்டும். இந்த வருஷம் நாங்க வந்திருக்கோம். எதுவும் செய்யலையா? அப்பாவும் கூட இருக்காரு. ஏதாவது செய்ய வேண்டியதானே? சரி செய்றேன். அதாவது நிறைய வேற செய்யணும். ஆளுங்க வேற கூடிருச்சு. 3 பேர் தான். அப்பா நானும் உங்க மாமா. அப்படி இருந்தாலும் செய்ய வேணாமா? இந்த தடவை நானும் என் புள்ள என் புருஷன் தான். இந்த தடவை நீங்களா வந்துட்டீங்க. இப்ப வேலை அதிகமா தானே இருக்கும். வாங்க மாவு பிணைஞ்சு கொடுங்க. என்ன இது கூட செய்ய மாட்டியா நீ? ஏன் இப்படி சலிப்பா பேசுறீங்க? என்ன வேலை பாத்தீங்க நீங்க? சரிம்மா நான் வரேன். கொழுக்கட்டை மாவு வச்சிருக்கியா? 1/2 கிலோ மாவு இருக்கு. போதுமா? மாமனார்லாம் கொழுக்கட்டையில நல்லா சாப்பிடுவாரு. அது கொழுக்கட்டை நல்லா சாப்பிடுவாரா? தேங்காய் கலந்துருக்குமே அப்புறம் எப்படி சாப்பிடுவாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நாளைக்கு தானே அதெல்லாம் கொடுக்கலாம். ஆமா புஷ்பா கொழுக்கட்டை செய்ய போறீங்களா? ஆமாப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்குமா. உப்பு தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சுட்டு வாமா. சரிப்பா. அப்புறம் எப்படி 1/2 கிலோ பத்தும்? என்ன சொல்ல வரீங்க? அப்பாவும் நல்லா சாப்பிடுவாரு. இப்ப என்ன எங்க அப்பா சாப்பிடுறத சொல்லி காமிக்கிறீங்க? அம்புட்டு தானே அவரே தானே சொல்றாரு. நான் அவர் சாப்பிடறத பத்தி ஒன்னும் சொல்லல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் கொழுக்கட்டை செய்யறோம். நல்லா திருப்தியா சாப்பிடலாம்ல. அதுக்காக மாவு வாங்கிட்டு சொல்றீங்க? ஆமா ஆமா. வேணா கடையில போய் மாவு வாங்கிட்டு வரேமா. நீங்க எதுக்கு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டாம். அவர் போறேங்கிறாருல அப்புறம் எதுக்கு வேணாங்கிற நீ? அப்படியே ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஜாமான் எங்க அப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரா? அப்புறம் ஃபுல்லா அந்த வீட்டுக்கு வேலைக்கான ஆயிடுவாரு. எல்லாம் எதுவும் வேண்டாம். போது உங்க பையனை எடுத்துட்டு சொல்றேன். வர லேட் ஆகுமே. எப்படி கொழுக்கட்டை செய்யறது? எனக்கு சட்டு புடிஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுமா. சம்பந்தியம்மா சொல்ற மாதிரி மாப்பிள்ள வர லேட் ஆகும். என்ன அப்பா செய்யுங்கிறீங்க? இப்ப நான் தான் சொல்லிட்டேன் அவர் வரும்போது வாங்கிட்டு வருவாருன்னு. நீ எப்பயோ செய். எதுவும் சொல்லலப்பா. சரி அதான் உள்ளார போங்கப்பா. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிம்மா. இருக்கிற மாவு வச்சு கொழுக்கட்டை சுட்டு தரேன். 2 வேலையா உனக்கு? அப்பாவும் சாப்பிடுங்கிறாரு. உங்களுக்கு கேக்குறீங்க. இப்ப என்ன பண்றது? மாவுல ரெடி பண்றேன். மாவு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா ரெடி பண்ணிக்கலாம். சரி சரி. அப்படியே எங்க நிக்கிற லட்சுமி போய் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு போ. எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் நிறைய ரெடி பண்ணணும். வாங்கண்ணே இப்ப வேணாங்கிற? அவர் மாவு வாங்கிட்டு வருவார்ல அப்போதைக்கு பாத்துக்கலாம். அப்போதைக்கு நான் போய் கொழுக்கட்டை செய்றேன். சரி செஞ்சுட்டு வா. ஏன் லட்சுமி பரவாயில்லையே புஷ்பா மருமவ நல்லா பேசுறாளே. வேலை வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஏங்க நீங்க வேற நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்ப. மனசு நல்லா இருந்தா நல்லா பேசுவா. அப்படிதானே வல்லு வந்து உழுவா. நல்லா பேசுறாள அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. அதேதான் நான் நினைக்கிறேன். நின்னுட்டே இருக்க உட்காரு. அங்க சம்பந்தி உட்காருங்க வாங்க. அதான் வரேன் சம்பந்தி. என் பொண்ணு கொழுக்கட்டை சுடுறா. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு எனக்கு. பொண்ணு கொழுக்கட்டை சுடுறத நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா நீங்க? ஆமா சம்பந்தி பொண்ணு கொழுக்கடைனா சூப்பரா பண்ணுவா. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு. அப்படி இல்லம்மா முன்ன பின்ன சாப்பிட்டது இல்லையே. சூப்பரா இருக்கும். சரி சரி. பொண்ணு கொழுக்கட்டை சமையல் கட்டில செய்ய போய் 10 நிமிஷம் ஆகுது. வாசம் ஒண்ணுமே வரலையே. என்ன அப்படி செய்யறா? வெயிட் பண்ணுங்க. நாக்கு ருசியா செஞ்சா நல்லதுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் கொழுக்கட்டை எடுத்து வந்துட்டேன். குடுமா எனக்கு பாக்கும் போதே நாக்கு ஊறுது. அது இதான் கொழுக்கட்டையா? அம்மாத்த வருஷம் இது மாதிரி செஞ்சுதான் நானும் சாமி கும்பிடுவேன்.
நல்லா சாமி கும்பிட்ட பால் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு இருக்குல்ல பேர் பால் கொழுக்கட்டையில அப்புறம் என்ன சாப்பிடுங்க நினைச்சேன் என்னடா என் மருமவ தனியா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்ன அது நினைச்சா பால் கொழுக்கட்டை எடுத்து வந்திருக்க சாமிக்கு படைச்சு போதும் நிப்பாட்டுங்க அப்படியே கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க ஆனா குறை மட்டும் சொல்ல வந்துருவீங்க எதுவும் சொல்லலத்தா குடு நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் இதை சாமிக்கு படைக்கணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் நல்லா இனிப்பாதான் இருக்கு சாமிக்கு படைக்கணுங்கிற ஆனா டேஸ்ட் பாத்துறேங்கிற அப்படி இப்பெல்லாம் பண்ற நீ டேஸ்ட் பண்ணி பார்த்தா சாமி ஒன்னும் சொல்லாது நான் நல்ல பிள்ளை சொல்லிக்கிட்டாங்க ஊர் உலகத்துல நல்ல பிள்ளைன்ட்டு இருங்க சம்மந்தி வாசம் மூக்க தொலைக்குது கொழுக்கட்டையை சாப்பிடுவீங்களா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க அவங்க அப்பா கேக்குறாருல போய் குடுப்போ பா சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும் இருங்க வந்துடுறேன் ஏம்மா கண்ணார காமிச்சிட்டு போய் சாமிக்கு படைக்கணுங்கிறியே 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா கொண்டு வந்து தரேன் சரிம்மா